பைப் அப்படின்னா ரெண்டு இருக்கு. ஸ்கொயர் டியூபையும் பைப் தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, ரவுண்ட் சைஸ் பைப்பையும் பைப் தான் சொல்லிட்டு இருக்காங்க. சோ ரெண்டுத்துக்குமே இப்போ நான் சொல்லி கொடுக்கக்கூடிய ரெமடியை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா டெஃபினட்டா சொல்றேன், நீங்க ஓட்ட இல்லாம வெல்டிங் பண்ணலாம். அதுக்கு நம்ம எடுத்துக்கிட்ட பைப்போட திக்னஸ் கொண்ட என்ன பைப் எடுத்திருக்கோம் அப்படின்னா, ஒரு 3/4 இன்ச் பைப்ல 1 mm திக்னஸ் உள்ள ஒரு பைப் எடுத்திருக்கோம். இருக்கிறதுல ரொம்ப 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 மெலிசான ஒரு பைப் எடுத்திருக்கோம். உங்களுக்காகவே இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடி பிட்டா என்கிட்ட ஒதுங்கி கடந்துச்சு. உங்களுக்காக நான் இது வந்து மூணு பிட்டா ஒதுக்கியிருக்கேன். காரணம் என்னன்னா, உங்களுக்கு நான் காட்டணும்ல, என்கிட்ட வேற பைப்பும் கிடையாது. சோ மெலிசான பைப் தான், நீங்க பைப்பை பாத்துக்கலாம். சோ இந்த 1 mm திக்னஸ்க்குள்ள இருக்கக்கூடிய பைப்பை நம்ம இப்ப வெல்டிங் பண்ண போறோம். நார்மலா நீங்க எங்க ஃபால்ட் வைப்பீங்க அப்படிங்கறதையும் நான் இப்ப சொல்லிடுறேன். இப்போ இந்த மாதிரி வெல்டிங் மிஷின் தான் பெரும்பான்மையான வெல்டருங்க யூஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி இன்வெர்டர் வெல்டிங் மிஷின் தான் யூஸ் பண்ணுவீங்க. நீங்க யூஸ் பண்ணக்கூடிய வெல்டிங் ராடுன்னு வந்து பாத்தீங்கன்னா 6013ல ஒன்னு 12 கேஜ் யூஸ் பண்ணுவீங்க, இல்லைன்னா 10 கேஜ் யூஸ் பண்ணுவீங்க. 12 கேஜா இருந்துச்சு, சாரி 10 கேஜா இருந்துச்சுன்னா நீங்க வைக்கக்கூடிய ஆம்பியர் எவ்வளவு வைப்பீங்க? 100ல இருந்து 150 வைப்பீங்க. ஒருவேளை 12 கேஜ் யூஸ் பண்ணீங்கன்னா எவ்வளவு வைப்பீங்க? 80 வரைக்கும் வச்சு